ரஷ்யாவின் இன்டிரைவ், மேக்சிம் ஆகிய இரு இ-ஹெயிலிங் நிறுவனத்தின் செயல்பாடுகள் இவ்வாண்டு ஜூலை 24ஆம் தேதி முதல் நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளன என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இந்த இரு இ-ஹெயிலிங் நிறுவனங்களும் நில பொது போக்குவரத்து சட்டம் 2010 சட்டம் 715 கீழ் உரிம நிபந்தனைகளை மீறியது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இரு நிறுவனங்களுக்கும் செயல்பாடுகளை நிறுத்த கோரி நில பொது போக்குவரத்து ஆணையம் கடிதங்களை அனுப்பியுள்ளது. இந்த முடிவு குறித்து அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று ஆந்தனி லாக் கூறினார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை மலேசிய பி-ஹெயிலிங் சேவை சங்கம் இந்த இரு இ-ஹெயிலிங் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டது. இந்த இரு இ-ஹெயிலிங் தளங்களும் சட்டங்களின் கீழ் விதிமுறைகளை பின்பற்றாமல் தொடர்ந்து சேவைகளை வழங்குவதாக அவர்கள் புகாரளித்தனர். மலேசிய சட்டத்தின்படி அவர்களின் ஓட்டுநர்களுக்கு செல்லுபடியாகும் பொது சேவை வாகன தொழிற்கல்வி உரிமம் இருப்பதை உறுதி செய்யாததும் இதில் அடங்கும் என அவர்கள் புகாரளித்தனர்.